ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்கான புது சிலபஸ் விட்டுருந்தாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் யூனிட் 7ல் வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் இருக்குது. இதில் மொத்தம் 20 அதிகாரங்கள் வந்து இருக்குது. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, புது புக்கில் வந்து 6லேருந்து 10 வரைக்கும் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, ஸோ இதெல்லாம் எத்தனாம் பக்கத்தில் இருக்குது, ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூனிட் 7க்கான பாடத்திட்டம் பாருங்க 10ஆம் வகுப்பு வரையிலான மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம 6த்துலேருந்து 10th வரைக்குமே என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, அதெல்லாம் எந்தெந்த பேஜில் இருக்குது, ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகாரம் கொடுத்துருக்கணும். ஸோ அடுத்த பாக்ஸில் பாருங்கள் எத்தனை ஸ்டாண்டர்டு என்ன வகுப்பு கொடுத்துருக்கணும். அடுத்தது பக்க எண், சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை, சரிங்களா. ஒழுக்கமுடைமை வந்து 10ஆம் வகுப்பில் இருக்குது. 10ஆம் வகுப்பு அதாவது புது புத்தகம், சரிங்களா. இது வந்து என்ன புதிய புத்தகம், சரிங்களா. ஒழுக்கமுறை வந்து 10ஆம் வகுப்பில் இருக்குது. இதோட பேஜ் நம்பர் 70 230 வந்து இருக்குது, சரிங்களா. அடுத்தது 2ஆவது பாருங்க பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல் வந்து 10ஆம் வகுப்பில் இருக்குது. இது பேஜ் நம்பர் 70 231, சரிங்களா. அடுத்து பாருங்கள் கண்ணோட்டம். கண்ணோட்டங்கிறது 10ஆம் வகுப்பில் தான் இருக்குது. இது பேஜ் நம்பர் 71 232, சரிங்களா. ஸோ அப்போ அந்த மூணுமே எங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு புது புக்கில் தான் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா பொறையுடைமை. பொறையுடைமை வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதோட பேஜ் நம்பர் வந்து 87 254, சரிங்களா. அடுத்து 5ஆவது பாருங்கள் கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் வந்து 8ஆவது ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது வந்து 43ஆம் பேஜில் இருக்குது, சரிங்களா. அடுத்து 6வது வந்து கல்லாமை. கல்லாமை வந்து 8ஆம் வகுப்பில் இருக்குது. ஸோ இது வந்து 44ஆம் பேஜில் இருக்குது. அடுத்து பாருங்கள் செங்கோன்மை. செங்கோன்மை வந்து 8ஆம் வகுப்பில் தான் இருக்குது. இது வந்து 118ஆம் பேஜ், சரிங்களா. ஸோ இந்த மூணுமே 8ஆம் வகுப்பில் இருக்குது. பொறையுடைமை வந்து 9ஆம் வகுப்பில் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா 8வது பாருங்கள் புறங்கூறாமை. புறங்கூறாமை வந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்குது. இது பேஜ் நம்பர் 47 75, சரிங்களா. அடுத்து 9 வந்து அருளுடைமை. அருளுடைமை வந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்குது. இது பேஜ் நம்பர் 48 76, சரிங்களா. அடுத்து பாருங்கள் கல்வி. கல்வி வந்து 7ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் இருக்குது. இதோட பேஜ் நம்பர் 70 73. அடுத்து 11 வந்து அவை அஞ்சாமை. அவை அஞ்சாமை வந்து 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்குது. இது பேஜ் நம்பர் 42 68. அடுத்தது வினை செயல் வகை. வினை செயல் வகை வந்து 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்குது. இதோட பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 42 68, சரிங்களா. அடுத்தது பாருங்கள் அன்புடைமை. அன்புடைமை எங்கே இருக்குன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்குது. இது பேஜ் நம்பர் வந்து 48. அடுத்தது ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை வந்து 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். இது பேஜ் நம்பர் 45 72 60, சரிங்களா. அதே இதில் விருந்தோம்பல் இருக்குது. விருந்தோம்பல் வந்து 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் தான் இருக்குது. இது பேஜ் நம்பர் 44. அடுத்தது ஈகை. ஈகை வந்து 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். இது பேஜ் நம்பர் 38. அதே மாதிரி அரண் வலியுறுத்தல். ஸோ இதோட வகுப்பும் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தான். ஸோ இதுவும் பேஜ் நம்பர் 38 தான், சரிங்களா. ஸோ இது எல்லாமே எங்கன்னா நமக்கு புது புக்கில் தான் இருக்குது. 6லேருந்து 10 வரைக்கும் புது புக்கில் உள்ள தான் இது இருக்குது. இதோட ஃபைல் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6த்துலேருந்து 10th வரைக்கும் தமிழ் பழைய புத்தகத்தில் இது திருக்குறள் ரிலேட்டடாக, அதாவது இதே சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பழைய புத்தகத்துலேருந்து ஃபுல் திருக்குறளுமே நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட்டுக்குள்ளே டேட்டும் எப்போ அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.